குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எதிரிலேயே இருக்காங்க தாயும் தகப்பனும். அவங்க பேரில் அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் நான் பெட்டு மேலே ரொம்ப அன்பாக இருப்பேங்க, இந்த டெடி பேர் மேலே ரொம்ப அன்பாக இருப்பேங்க. இல்லாததை இருப்பது போன்ற கற்பனை வச்சுக்கிறாங்களே ஒழிய இருக்கிறத எப்படி பயன்படுத்தணும்னு யாருக்குமே தெரியல. ஒரு வீட்டில் வாட்சை எங்கே வைக்கணும், எந்த செவுத்தில் வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. வால் கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். அதில் நீங்கள் முக்கோணத்தில் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அற்புதமான பலன் கொடுக்கும். இப்போது என்னென்ன இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசணும், நிறைய விஷயங்கள் பேசணும். என்னென்ன இருக்கக்கூடாது? முதல்ல நாய் இருக்கக்கூடாது, இன்சை. அதுக்கு மாத்திரம் வாய் வந்ததுன்னா உண்மையே சொல்லும், என்னை ரொம்ப கொல்றாங்க. வாஸ்து மீன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த வாஸ்து மீன் வீட்டில் வைக்கலாமா? அலங்காரத்தில் நீங்கள் எந்த சிலையும் வச்சுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் ஐதீகத்தில் வராது, சாஸ்திர ரீதியாக வராது. சாஸ்திரமாக நீங்கள் சாமி கும்பிட்றது என்னென்னா, இந்த கட்டவரல் அளவுக்கு மேலே உயரம் இருக்கக்கூடாது. சரி, இப்போ வீட்டில் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறதும் வீட்டில் ஒரு நிரந்தரமான நிம்மதி அப்படிங்கிறதுக்கும் இருக்கக்கூடிய பொருட்கள். ஆமாம், நீங்கள் சொன்னது உண்மைதான். ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, அந்த பாண்டி பஜார் போவாங்க, போகும்போது சும்மா இருக்க மாட்டாங்க. அங்கே புலி, சிங்கம், பொம்மைங்க இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க. வீட்டில் இருக்க வேண்டிய மிருகங்கள்னு ஒன்று இருக்குது, காட்டில் இருக்க வேண்டிய மிருகங்கள்னு இருக்குது. காலங்காத்தால் அது முகத்தில் நீங்கள் வீழ்ச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஒரே பயங்கர பிஸியாக தான் நீங்கள் இருப்பீங்க. கரெக்ட் தான். இல்லை, இந்த இப்போ அப்படி பார்த்தாக்க இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் டெட்டி பியர்னு வாங்கி கட்டி பிடிச்சிட்டு தூங்குதுங்களே. உண்மைதாங்க. அதாவது எதிரிலேயே இருக்காங்க தாயும் தகப்பனும். அவங்க பேரில் அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் நான் பெட்டு மேலே ரொம்ப அன்பாக இருப்பேங்க, இந்த டெடி பேர் மேலே ரொம்ப அன்பாக இருப்பேங்க. இல்லாததை இருப்பது போன்ற கற்பனை வச்சுக்கிறாங்களே ஒழிய இருக்கிறத எப்படி பயன்படுத்தணும்னு யாருக்குமே தெரியலையே. உலகத்திலேயே எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தாயும் தகப்பனும். அவங்கள கட்டி பிடிக்க மாட்டேன்றாங்களே சார். அப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் இந்த மாதிரியான பாசிட்டிவிட்டிக்கும் நல்ல ஒரு சம்மந்தம் இருக்குது. கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் விலாவரியாக சொல்லுங்கள் சார். அதை நீங்கள் என்ன வாட்ச் கட்டி நிற்கிறீங்க? வாட்ச் என்ன வாட்ச் தான் என்ன சார், எல்லாருமே ரவுண்டு தான் கட்டுவாங்க மேக்ஸிமம். இப்போ யார் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ரவுண்டு தான், நீங்கள் ஸ்கொயர் கட். இது ஃபேஷன், ஸ்கொயர் ஃபேஷன். ஒரு டிஃப்ரெண்ட் மேன். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தனித்து இருக்கணும், தனிமையாக இருக்கணும், ஒரு தனித்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு விரும்பினீங்க. அதை வச்சு நாங்கள் உங்களுடைய குவாலிட்டியை சொல்லுவோம். சில பேர் வலது கையில் கட்டுவாங்க. இது எல்லாம் காலத்தினுடைய கண்ணாடி, உங்களுடைய புத்தியை காட்டக்கூடிய கண்ணாடி. எல்லாருமே ஸ்கொயராக கட்டுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த வாட்சும் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எப்படி சார்? ஒரு வீட்டில் வாட்சை எங்கே வைக்கணும், எந்த செவுத்தில் வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் தெற்கு பார்த்து வாட்சை பார்க்கக்கூடாது. வடக்கு புறமாக செவுத்தில் பார்த்து அதை மாட்டணும். வடக்கு புறமாக நார்தர்ன் சைடில் அந்த வாட்சை பார்க்கணும். ஈசான்ய பாகத்தில் மாட்டி இருக்கணும். நீங்கள் ஈசான்ய பாகத்தில் வாட்சை பார்க்கணும். அதே மாதிரி மேற்கு புறத்தில் கூட நீங்கள் வாட்சை செவுத்தில் மாட்டி இருக்கலாம். சூரியனது ஒளிக்கதிர்கள் படுற மாதிரி அமையணும். அதே மாதிரி நீங்கள் நிறைய வால் கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். அதில் நீங்கள் முக்கோணத்தில் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அற்புதமான பலன் கொடுக்கும். முக்கோணத்தில் கிளாக்கா? முக்கோணத்தில் கிளாக். அதை வச்சிங்க அப்படின்னா அற்புதமான பலன் கொடுக்கும். வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் காலத்தை காட்டக்கூடிய இந்த கடிகாரம் அதை எல்லாம் மாற்றும். அதே மாதிரி நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் வாட்சை பார்த்தீன்னு, என்னப்பா டைம் ஆகிடுச்சு, பங்க்சுவாலிட்டி 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு ஒரே பதட்டமாக இருக்கிறவங்களுக்கு அந்த முக்கோணமான கடிகாரங்கள் ஆசுவாசப்படுத்தும், நிம்மதியை கொடுக்கும். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் வைப்பாங்க. ஆனால் அந்த முக்கோணமாக வச்சுருக்கிற வீட்டில் நீங்கள் போட்டு பாருங்கள், பங்க்சுவலாக அக்யூரேஸாக இருக்க மாதிரி கடிகாரம் இருக்கும். ஆகவே இந்த கடிகாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லும். இது நாடி துடிப்பு, ஒவ்வொரு செகண்டும் உங்களுடைய இதய துடிப்பு. இந்த நாடியையும் இதையும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் அற்புதமான பலன் வந்தே தீரும். இப்போ வீட்டில் முக்கோணத்தில் வால் கிளாக், முக்கோணத்தில் ஈசானிய பாகத்தில்
ஈசானிய செவுத்தில் நீங்கள் மாட்டணும். அப்படி இல்லைன்னா மேற்கு புறத்தில் மாட்டலாம், வடக்கு புற செவுத்தில் நீங்கள் மாட்டலாம். தெற்கு புற செவுத்தில் மாத்திரம் நீங்கள் மாட்டக்கூடாது. தெற்கு புறத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த வாட்ச் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன பரிகாரம். இப்போது என்னென்ன இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசணும், நிறைய விஷயங்கள் பேசணும். என்னென்ன இருக்கக்கூடாது? இப்போ வீட்டில் வந்து நிறைய பொருட்கள் வந்து வைக்கிறோம். இப்போ சாமி சிலைகள் நிறைய வைக்கிறோம். முதல்ல நாய் இருக்கக்கூடாது சார். நாய் இருக்கக்கூடாதா? என்ன சார், எல்லார் வீட்லேயும் நாய் இருந்தால் இந்த தீய சக்திகள்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. தவறு சார். சாஸ்திர ரீதியாக எந்த ஜீவனும் வீட்டில் வந்து நம்ம வளர்க்கக்கூடாது. அது புறாவாக இருக்கட்டும், பச்சைக்கிளியாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும். சார் உங்களுக்கு எளிமையாக நான் புரிகிறபடி சொல்கிறேன் சார். உங்களுக்கு நான் டெய்லி 1,00,000 ரூபா தரேன் சார். எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு ரூமில் வந்து தங்க கட்டில் போட்டு தரேன், ரூம் போட்டு தரேன், வீட்லேயே சாப்பாடு தருவேன். அந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது. உள்ளேயே லெட்ரின் பாத்ரூம்லாம் நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேன். டிவி இருக்குது, ஷோலாம் நீங்கள் உள்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் என் கூட இருப்பீங்களா சார்? 1 கோடி ரூபாயா? அப்போ கொஞ்சம் யோசிக்கலாம்ல. அந்த நாய் யோசிக்க மாட்டேன் சார். அப்படி தானே சார் வச்சுருக்கீங்க, டெய்லி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அந்த இனத்தை வந்து அது பேசவே முடியலையே சார். அந்த இனத்தை அது பார்க்கவே இல்லையே. தன் இனத்தை பார்த்து தான் பேச வேண்டாமா? வேற்று மொழி பேசக்கூடிய ஒருவனோடு நான் எப்படி சார் அன்பாக பாசமாக இருப்பேன்? ஆனால் காலங்காலமாக நம்ம வந்து அது காலபைரவர் வழிபாடோட நம்ம வந்து காலபைரவர் வழிபாடு அப்படிங்கிறது காவல் காப்பதற்காகத்தான். அது எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணுமே ஒழிய பெட்ரூமில் வந்து அது இப்போ நம்ம வீட்டில் வந்து அது முக்கிய ஒரு உறவு மாதிரியே வந்துருச்சு. வீட்டில் வளர்க்குறாங்க. என் தாயும் தகப்பனும் விட உயர்ந்தவன் அது அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் என்னுடைய கேள்வியெலாம் என்னென்னா, உயிரோடு இருக்கிற தாயும் தகப்பனும் அண்ணனும் தம்பியும் மாமனும் மச்சானும் அந்த உறவில் நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்களே சார். வாயிலா ஜீவனுக்கு நிறைய வீட்டில் வந்து நாய்க்கு வந்து சோறு ஊட்டியிருக்காங்க. சோறு ஊட்டுறதே நான் பார்த்துருக்கேன். அது பாதி சாதம் இவங்க சாப்பிட்றத பார்த்துருக்கேன். நான் யாரையும் குறைவாக மதிப்பிடவோ அவங்களுடைய அன்பை வந்து தவறாக சொல்லவோ நான் இல்லை. மிக உயர்ந்த அன்பு நீங்கள் செலுத்துறீங்க. ஆனால் அந்த மிருகத்தினுடைய சலைவா, யூரின், மோஷன் எல்லாத்தோட அது தன்னுடைய உடம்பை சிலிர்க்கும்போது அந்த உடம்பில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த முடி, இது நீங்கள் தான் யோசிக்கணும். நான் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அன்பானது தான், பாசமானது தான், நன்றி உடையது தான். ஆனால் எது எங்கே இருக்கணுமோ அங்கே தானே இருக்கணும். குடும்பம் நடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது. ஆமாங்க. ஏன்னா அதனுடைய பாதிப்பு நமக்கு இருக்கும்ல சார். இப்போ நீங்கள் என்னுடைய தம்பின்னு வச்சுங்க சார், என்னுடைய சகோதரர், உங்கள் அம்மா எங்கள் அம்மா எல்லாம் ஒன்று, ஒரே பிறவி, 2 பேரும் நம்ம ஒரே கருவில் இருந்தோம். நீங்கள் 10 நாள் குளிக்காமல் நம்ம வீட்டில் இருந்தீங்கன்னா நான் ஒத்துக்கணும் சார். என்ன தான் நான் சகோதரனாக இருந்தாலும், என்னையா ரத்த உறவு அண்ணன், நீயே அட்ஜஸ்ட் பண்ணலன்னா எப்படியா? பரவாயில்லப்பா, நீ போய் குளிச்சுட்டு வாப்பா. அப்போது நமக்கு அந்த சுகாதாரமும் சுத்தமாக நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா? இரத்த உறவுக்கே தேவைப்படுதுன்னா மிருகங்களுக்கு, பறவைகள் சார் அது சார் நீங்கள் அது நாக்கை உரிச்சி பச்சைக்கிளியை பேச சொல்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது பேச வேண்டிய மொழி என்ன? கிளிமொழி. அந்த மொழியை நீங்கள் இந்த மொழி பேச சொன்னீங்கன்னா உங்களை நாக்கை உரிச்சி கிளிமொழி பேச வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ நம்ம வந்து அன்புன்னு சொல்லி செய்கிறது எல்லாமே அட்ராசிட்டி தான், இம்சை. அதுக்கு மாத்திரம் வாய் வந்ததுன்னா உண்மையே சொல்லும். என்னை வந்து ரொம்ப கொல்றாங்க. அதே மாதிரி நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு வந்து சாப்பிட வேண்டியது நான் கொடுக்குறேன் சார். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் இல்லைங்களா? டெய்லி ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நான் வாங்கிட்டு வந்து டெய்லி அதையே கொட்டி அதையே சாப்பிட்னா, இதுதாங்க மிருகங்களுக்கு போடுற பியூட்டிஃபுல் உணவு, ரொம்ப சத்தான உணவு. இது வந்து 1500 ரூபாய்ங்க. 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு இருக்கேங்க. பரவாயில்லைங்களா? எப்போவுமே மட்டனும் சிக்கனும் வாங்கி போட்டுக்கலாமா? அப்போ அதுக்கு தேவையான உணர்வுகள் இல்லையே. அதே மாதிரி தான் தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாரையும் தவறாக சொல்லவில்லை. வாஸ்து மீன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த வாஸ்து மீன் வீட்டில் வைக்கலாமா? நாங்கள் வாஸ்து பார்க்க போகும்போது நிறைய வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா, நான் செய்கிறத நீங்கள் போய் செஞ்சு பாருங்கள். வேறு வீட்டில், உங்கள் வீட்டு மீனுக்கு இல்லை, வேறு வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்குது இல்லைங்களா? அந்த ஃபிஷ் டேங்க் கிட்ட போய்ட்டு உங்கள் கையை வச்சு பாருங்கள். அந்த மீன் வந்து அப்படியே வாயை அடிச்சிக்கும். ஐயா என்னை காப்பாற்றுங்க ஐயா, என்னை எங்கேயாவது தூக்கிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு பரிதாபமாக அது அதனுடைய மொழியில் நமக்கு சொல்லும். ஆனால் புது ஆள் யாராவது வந்தீங்கன்னா
பின்பக்கமாக ஓடி போயிடும். அச்சம். அப்போ நீங்கள் அந்த வாயில்லா ஜீவனுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா, அது இனத்தோடு சேர வேண்டும், அதற்கு சுதந்திரம் வேண்டும், அது நிறைவான உணவு உண்ண வேண்டும், தெளிவாக அது போக வேண்டும். மொத்தமே 3 அடியில் சுற்றிக்கிட்டே இருந்தால் போதுமா சார்? அப்போ வளர்ப்பு பிராணிகள் வந்து குடும்பம் நடத்தக்கூடிய வீட்டுக்குள்ளாடி வேணாம் அப்படின்றீங்க. அதற்கு சுதந்திரமே இல்லையே. நீங்களே நான் 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் வரமாட்டேன் சார் அப்படின்ட்டிங்களே. ஒரு 6 அறிவு படைத்த மனிதனே தன்னை சுருக்கி கொண்டாலும் பரவாயில்ல, எனக்கு பணம் வருதுன்னா எனக்கு வேணாம் சார், எனக்கு சுதந்திரம் தான் வேணுங்கிறீங்க. அப்போ அந்த மிருகம் கேட்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நேரத்தில் தான் அது ஃபெரோஷியஸ் ஆகிடுது. புதிய மனிதர்கள், இப்போ நீங்கள் நாய் இருக்கிறவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா தயவுசெய்து நல்லா கவனித்து பாருங்களேன், அது கடிக்காது சார். சார் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? இந்த மாதிரி பயந்தால் தான் கடிச்சிடும். நீங்கள் வாங்க, அது இது வரைக்கும் யாருமே கடிச்சதில்லை. அது கடிச்சிட்ட பிறகு கேளுங்களேன், என்ன சார்னு, இன்றைக்கி தான் சார் முதல் உங்களை தான் கடிச்சிருக்குன்னா. நீங்கள் ஓடினீங்கல்ல, அதனால தான் உங்களை கடிச்சிடுச்சு. ஆக ஒன்று நீங்கள் புரிஞ்சுங்க, அது புதியவர்களை கண்டாலே சரி வராது. அதே மாதிரி வெதர் கண்டிஷன் மாறும். அந்த மொழி பேசுறது அதுக்கு பிடிக்காது. அதை எல்லாத்த விட உங்கள் உடம்புல இருந்து வரக்கூடிய ஒரு வாசனை, அந்த வாசனை அதுக்கு ஈர்ப்பு இருந்தால் உங்களை பிடிக்கும். ஈர்ப்பு இல்லை அப்படின்னா சரி வராது. அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? ஒவ்வொரு மிருகத்துக்கும் இப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டே போனோம்னா, அன்பு செலுத்தக்கூடியவர்கள் நம்ம உறவுகள் எல்லாம் காத்துட்ருக்காங்களே. அம்மாவும் அப்பாவும் எங்கே எடுத்துமே வைக்கிறீங்க? அநாத ஆசிரமத்தில் வைக்கிறீங்கல்ல? இல்லை சார். ஆனால் இங்கே வீட்டில் வச்சுக்க மாட்டேன்றீங்களா? நாயை வச்சுக்கிறீங்களே. ஆகவே இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். தயவு செஞ்சு என்னுடைய நேயர்கள் அத்தனை பேரும், நான் பெட்டு வச்சு நேர்களை தப்பு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி. இந்த சாமி சிலைகள் நிறைய வைக்கிறாங்க. நிறைய வீடுகளுக்கு நம்ம போகிறப்ப நம்ம சாமியுடைய சிலைகள், உற்சவராக கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகள்லாம் ஹாலில் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நர்த்தனம் ஆடக்கூடிய விநாயகர், குழலூதக்கூடிய கிருஷ்ணன் அப்படிங்கிற சாமிகளுடைய விக்கிரகங்களை அப்படியே வச்சுருப்பாங்க. கண்மூடிய புத்தர் சிலை, இதெல்லாம் வீட்டுக்குள்ளாடி எப்படி அலங்காரத்தில் நீங்கள் எந்த சிலையும் வச்சுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் ஐதீகத்தில் வராது, சாஸ்திர ரீதியாக வராது. சாஸ்திரமாக நீங்கள் சாமி கும்பிட்றது என்னென்னா, இந்த கட்டவரல் அளவுக்கு மேலே உயரம் இருக்கக்கூடாது. அது மட்டும்தான் நீங்கள் சுவாமி ரூமில் வச்சுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் 1 அடி 1.5 அடி 1/2 அடி 3/4 அடி உயரெல்லாம் நீங்கள் சுவாமி ரூமில் வச்சுக்கக்கூடாது. நீங்கள் வெளியே நீங்கள் தாராளமாக நீங்கள் சிற்பத்தினுடைய அழகு, அந்த ஓவியத்தினுடைய அழகு, இதெல்லாம் வெளியே வர்றதுக்காக சில இறைவனது மூர்த்தங்கள், அதெல்லாம் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ சிற்பங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சிற்பங்கள் நம்ம பார்க்குறோம் நிறைய கோயில்கள். இப்போ சிற்பங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பார்க்குறோம், நிறைய பூஜை அறைகளில் நிறைய பேர் வழிபடுறாங்க. ஆனால் இந்த சிற்பம்னு பார்க்குறப்ப இந்த கட்டை விரல் அளவு தான் அப்படிங்கிறப்ப, இப்போ சாய்பாபா சிலையெல்லாம் நம்ம செஞ்சு எடுக்கிறாங்க. இந்த மார்பிளில் கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்குது, அதெல்லாம் அலோட. கட்டை விரலுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கு உண்டான ஐதீகம்னு உண்டு. டெய்லி நீங்கள் அபிஷேகம் பண்ணணும், வேளைக்கு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணணும், அதுக்கு வஸ்திரம் சாத்தணும், கற்பூர ஆரத்தி காட்டணும், அதுக்கு 16 வகையான அபிஷேகங்கள் செய்யணும். நீங்கள் வச்சுக்கிறத பற்றி இல்லை, இதெல்லாம் செய்ய முடியுமான்னு பார்த்துங்க. டெய்லி நீங்கள் ஆஃபீஸ் போகணும் சார், பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் போய் பார்க்கணும், அதெல்லாம் விட்டு இதை பார்க்க முடியுமா? நீங்கள் சாப்பிடும்போது அந்த சாதத்தை எடுத்துகிட்டு வைக்கணும். 3 வேளையை நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தான் தீரணும். சப்போஸ் நான் ஊரை விட்டு போகிறேன் சார், வெளிநாடோ வெளி மாநிலமோ போகிறேன்னா, உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற அந்த கோவிலில் போயிட்டு அந்த அர்ச்சகர்கிட்ட இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரணும். நான் 10 நாள் ஊருக்கு போகிறேங்க, நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொன்னால் அவர் அதை செய்வார். நீங்கள் 10 நாள் வர்ற வரைக்கும் அது அவரை கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணுவார். அப்படியெல்லாம் முறை இருக்குது. அந்த முறையோடு தான் நம்ம செய்யணுமே ஒழிய முறை இல்லாமல் செய்ய முடியாது. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பனி விழும் மலர், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.